வணக்கம் மை டியர் நண்பா நண்பீஸ், நான் உங்கள் எல்லோருவல் ஜேகே. இன்னைக்கு நம்ம ஜேகே கிரியேட்டிவிட்டியில டேஸ்டான கிறிஸ்பான ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போறோம். ஜென்ரலாவே பன்னீர், மஷ்ரூம், கோபி ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே ரெஸ்டாரண்ட் போய் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். பட் அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லேயே வீட்டில் டேஸ்டா எப்படி பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலான்னு பார்த்துடலாமா? ரொம்ப சிம்பிளா குயிக்கா பண்ணிடலாம் இந்த ரெசிபியை. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், பாஸ்மதி ரைஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா? பாஸ்மதி ரைஸை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு நம்ம சாப்பாடு வடிக்கிற அளவுக்கு இல்லாம கொஞ்சம் வரையா அதை வடிச்சு எடுத்துக்கலாம். அதுல ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. சாதம் கொதிக்கும் போது எண்ணெய் இருந்தாதான் சாதம் ஒட்டாம நல்லா உதிரியா கிடைக்கும். ஸோ இதோட சேர்ந்து என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணும்னு பார்த்துடலாமா? ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கேரட் நல்லா குட்டி குட்டியா நறுக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5ல இருந்து 6 பீன்ஸ் அதையும் நல்லா பொடியா நறுக்கி வச்சுக்கலாம். இந்த கொடமிளகாய், கேப்சிகம் என்ன கலர் வேணாலும் நீங்க எடுத்துக்கணும். நான் இன்னைக்கு கிரீன் எடுத்திருக்கேன். கேபேஜ் எடுத்துக்கணும். 2 சாஸ், ஒன்னு சில்லி சாஸ், ஒன்னு சோயா சாஸ். அதோட சேர்ந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் இல்லையா? இதோட சேர்ந்து கிங் ஆஃப் டுடேஸ் குக்கிங் என்ன பாத்தீங்கன்னா நம்ம பன்னீர் தான். ஸோ பன்னீரை நல்லா கியூப்ஸ், கொஞ்சம் பெரிய பெரிய கியூப்ஸா கட் பண்ணி ரெடியா வச்சுக்கலாம். இந்த பன்னீர், இந்த வெஜிடபிள்ஸ், நான் சொன்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுட்டீங்கன்னா போதும். சாதம் வெடிச்ச உடனே ஒரு 10 நிமிஷத்துல குயிக்கா சிம்பிளா இந்த ரைஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணிடுவோம். ஸோ இதுக்கு ஃப்ரை பண்றதுக்கு அதுல கொஞ்சமா 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அதோட சேர்ந்து உப்பு, சால்ட் இருக்கு இல்லையா? ஸோ சால்ட்டும் சேர்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாம இதோட நம்ம ஒரு சீக்ரெட்டா ஒண்ணு சேர்க்க போறது என்னன்னா கஸ்தூரி மேத்தி. ஸோ கஸ்தூரி மேத்தி இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸுமே அவைலபிள். அது வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்றதுக்குலாம் போட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு தனி ஃபிளேவர் கொடுக்கும். ஸோ கஸ்தூரி மேத்தியும் இதில் ஆட் பண்ணிட்டு அதோட சேர்ந்து பெப்பர், மிளகு தூள் இருக்கு இல்லையா? ஸோ பெப்பர் நல்லா பொடி பண்ணி நம்ம வச்சிருக்கோம். ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 4 பொருள் இந்த பன்னீரோட சொல்லியிருக்கேன். மிளகாய் தூள், உப்பு, மிளகு தூள், கஸ்தூரி மேத்தி. ஸோ இதோட நம்ம இது கலக்கி வச்சிருவோம். இது தவாவை ரெடி பண்ணிடலாம். அது ஃப்ரை ஆகிறதுக்கு கடாயில போட்டு எண்ணெய் நிறைய ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ தவால அப்படியே நல்லா எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதுல நம்ம லைட்டா இந்த பன்னீரை 2 சைடு நல்லா டோஸ்ட் பண்ணி நல்லா எடுத்தாலே கிறிஸ்பா வந்துடும். ஸோ இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணி அந்த நம்ம போட்டிருக்கிற அந்த மசாலாஸ் எல்லாம், அதாவது அந்த தூள் எல்லாமே இந்த பன்னீருக்கு 4 சைடு படுற மாதிரி அதை நல்லா கலந்து விட்டுருவோம். மீன்வெயில் நம்மளுக்கு தவா நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஸோ இது அப்படியே இப்ப தவால போட்டணும். இதை மொத்தமா போடக்கூடாது. ஒரு கியூப்ஸா தான் நம்ம அதை எடுத்து போடணும். ஸோ ஒரு கியூப்ஸா நம்ம எடுத்து போட்டோம்னா 4 சைடுமே அது ஈவனா நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அப்படி ஸ்ப்ரெட் ஆகும் போது நல்லா கிறிஸ்பா நம்மளுக்கு ஃப்ரை ஆகும் இந்த பன்னீர். ஸோ இந்த பன்னீர் ஃப்ரை ஆகிட்டே இருக்கும்போது இன்னையோட டிப் என்னன்னு பார்த்துடலாமா? ஸோ பொதுவாக நம்ம வீட்டில் இந்த முருங்கைக்காயை எடுத்து வைக்கும் போது ஃப்ரிட்ஜ்ல அது ஒரு மாதிரி காஞ்சிரும் இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், முருங்கைக்காயெல்லாம் குட்டி குட்டி பீசஸ், அதாவது நீங்க எந்த சைஸ் பீஸ் எடுப்பீங்களோ அந்த பீஸாவே கட் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல நீங்க யூஸ்வலா வைக்கிறதுல இல்ல ஒரு கவர்லயோ வச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா அதோட ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு அப்படியே இருக்கும். காஞ்சி போகாது, சீக்கிரமா காஞ்சி போகாது. இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ எல்லா குக்கிங் வீடியோஸ்லுமே நம்ம ஒரு சின்ன சின்ன டிப் ஷேர் பண்ணிட்டே இருப்போம். இன்னியோட டிப் பாத்தீங்கன்னா இந்த ட்ரம் ஸ்டிக்கோட டிப் தான். ஸோ பன்னீர் நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆயிட்டு இருக்கு. அது லைட்டா 2 சைடு டோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பன்னீர் நம்மளுக்கு ஃப்ரை ஆயிடும். ஸோ பன்னீர் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நம்மளுக்கு இல்லையா? இதை நம்ம தாளிக்க, அதாவது அந்த வெஜிடபிள்ஸை தாளிக்க கொஞ்சம் பெரிய கடாயை எடுத்துப்போம். பெரிய கடாயை எடுத்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் எண்ணெயை சேர்த்துக்கலாம். இதுக்கு வேற எந்த எண்ணெய் வேண்டாம். ஸோ ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் பெரிய கடாயில சேர்த்துக்கலாம். வேற எந்த தாளிக்கிறதுக்கு போடாம டைரக்டா நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். நல்லா ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிருக்கோம் இல்லையா அந்த வெங்காயம். ஸோ அந்த வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஃப்ளேம் கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணியே வச்சுக்கலாம். இது ஒரு சைனீஸ் ஸ்டைல் ஃபுட் இல்லையா? கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டாதான் அந்த ஒரு ஃபிளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இது நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு இதுல ஆஸ் யூஷுவல் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்ப்போம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து இது நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம். ஹை ஃப்ளேம்லயே நம்ம கடாயை நம்ம வச்சுப்போம். ஸோ இதோட சேர்ந்து நம்ம எல்லா வெஜிடபிள்ஸையும் இது மிக்ஸ் பண்ண போறோம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஸோ மீன்வெயில் இது வந்துகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு சைட்ல பன்னீரும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ எல்லா வெஜிடபிள்ஸுமே நம்ம சைட் பை சைட் சேர்க்க வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் கேப்சிகம் சேர்த்து ஒரு பெரட்டு மட்டும் அப்படி பெரட்டி விட்டுடலாம். ஸோ கேப்சிகம் சீக்கிரமா நம்மளுக்கு வெந்துடும். எல்லா வெஜிடபிள்ஸுமே கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல வச்சு வதக்கிட்டே இருந்தனாலே வெந்துடும். இதுவும் நல்லா வதக்கி விட்டாச்சு. ஸோ இதுக்கு அடுத்தது ஒரு வெஜிடபிள்ஸும் நம்ம சேர்க்க வேண்டியதுதான்.
எல்லா வெஜிடபிள்ஸுமே ஒன்னாவே சேர்த்து விட்டுறலாம், தனித்தனியா சேர்க்க வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேபேஜ் சேர்த்தாச்சு, அதுக்கு அடுத்தது அப்படியே பீன்ஸ் சேர்த்து விட்டுருங்க. தென் ஃபாலோட் பை கேரட். ஸோ எல்லாமே வந்து ட்ரை கலர்ல வந்து ஒயிட்டு, கிரீன், ஆரஞ்சா போயிடுச்சு. ஸோ இது எல்லாமே நம்ம நல்லா வதக்கி விட்டு அதை என்ன சொல்றது நல்லா வேக வைக்கிற ஸ்டேஜ்ல வந்து நம்ம எடுத்துட்டு வரணும். நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண போறது இல்லை, வதக்குறதுலேயே தான் அது வெந்துடணும். ஸோ இது நல்லா கொஞ்சம் வதங்கிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல சாஸஸ் ஆட் பண்ணிடலாம். சில்லி சாஸ் அண்ட் சோயா சாஸ், இந்த 2 சாஸும் நம்ம ஆட் பண்ண போறோம். அவ்வளவுதான், இந்த 2 சாஸ் ஆட் பண்ணி இதை நல்லா வந்து பெரட்டி விட்டுக்கோங்க. ஸோ ஒரு சிலர் இப்போ நீங்க எக் ஃப்ரைட் ரைஸ்லாம் செய்யறதா இருந்தீங்கன்னா நீங்க எக்கு தனியா எடுத்து வச்சுட்டு இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம ஸ்கிராம்பிள் பண்ணி வச்சிருக்கிற எக்கு வந்து இங்க ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம பன்னீர்ன்றதுனால நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீர் இதுல ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் பன்னீர் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க, நம்ம லாஸ்ட்ல வந்து அதை டாப்பிங்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பன்னீர் வந்து நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணதுனால நம்ம ரொம்ப வந்து இதுல ஜஸ்ட் போட்டு ஒரு சாட்டே பண்ணினா போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். இதோட வந்து நம்ம வடிச்சு எடுத்து வச்சிருக்க பாஸ்மதி ரைஸ், அவ்வளவுதான். ஸோ இந்த ரைஸை போட்டு நம்ம ஆஃப் பண்ணலை இப்போ ஸ்டவ் எல்லாம், இந்த ரைஸை போட்டு அப்படியே பரட்டி விடணும். இதுல உங்களுக்கு இன்னும் நீங்க காரம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெப்பர் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது போட்டு எல்லாம் கலரிட்டீங்கன்னா யம்மியான ஹோட்டல் ஸ்டைல் மணமணக்க உங்களுக்கு வந்து பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடும். ஸோ இதுக்கு கார்னிஷ்க்கு வந்து கொத்தமல்லி கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். பெப்பர், ஒயிட் பெப்பர் இருந்தா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, இல்ல ஒயிட் பெப்பர் இல்ல பிளாக் பெப்பர் இருக்குனாலும் தாராளமா பிளாக் பெப்பரும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணி சாஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பரா கிட்ஸ் எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வந்து ஈஸியாகவும் டேஸ்டாகவும் இருக்கும்னு நம்புறேன். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க எப்படி வந்து இந்த ரெசிபி வந்ததுன்னு. இந்த பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் மட்டும் இல்லாம நிறைய குக்கிங் vlogs நம்ம ஜேகே கிரியேட்டிவிட்டியில போட்டிருக்கோம். அது எல்லாமே ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஓகே, தன்யவாத். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். until then நான் உங்கள் எல்லோருவல் ஜேகே.